படம் நல்லா தான் இருக்குது. கவின் சூப்பராக நடிச்சிருக்காரு. நயன்தாரா மேமும் நல்லா பண்ணியிருக்காங்க. லவ் ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு இன்னசென்ட்டான பையன் இருக்கான், அவனுக்கு லவ்வே செட் ஆகலை. அவனுக்காக பிடிச்ச மாதிரி ஒரு பொண்ணு வருது. அந்த பொண்ணோட அவன் எப்படி லவ் பண்ணுறான், அதான் படம். லாக் இல்லை தான். ஃபர்ஸ்ட் ஹாஃப் லைட்டாக லாக் இருக்கும், செகண்ட் ஹாஃப் நல்லா இருந்தது. நல்லா சென்டிமெண்ட்டாக எமோஷனாக இருந்தது. மியூசிக் ஓகே தான், ரொம்ப நல்லாவும் இல்லை மொக்கையாகவும் இல்லை, ஓகே வராங்க. அதே மாதிரி ஒரு பையன் ஒரு பொண்ணுக்காக எந்த அளவுக்கு எஃபர்ட் பண்ணுவான்றதை உண்மையாக நல்லா சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் நம்ம உட்காந்துருக்கும் போது கொஞ்சம் நம்மளுக்கு பொறுமையாக போகிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். பட் செகண்ட் ஹாஃபில் காமெடி சீன்ஸ் எல்லாமே சூப்பராக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. யானை ஜோக் கதி அவர் பண்ணுற காமெடி எல்லாமே சூப்பராக இருக்குது. செகண்ட் ஹாஃப் வந்து செம்ம ஒர்த்தாக இருந்தது ப்ரோ. சாங் எல்லாமே சூப்பராக இருக்குது. ஜென் மார்ட்டின் தான் மியூசிக் போடுறது. அவர் தான் ப்ரீவியஸ் டேடா எல்லா படத்துக்கும் அவர் தான் மியூசிக் டைரக்டர். உண்மையாக அவர் நல்லா பண்ணியிருந்தார், சூப்பராக இருந்தது. உண்மையாக நயன்தாரா கவின் காம்போ நல்லா இருந்தது. நம்ம ப்ரீவியஸாக யோசிக்கும் போது நயன்தாரா கவின் அப்படின்னு யோசிச்சாலே என்ன ஒரு மாதிரி இருக்குமோ அப்படின்னு யோசித்தோம். பட் உண்மையாலே அவங்க ரெண்டு பேர் காம்போவுமே நல்லா சூப்பராக வந்துருந்தது. ஃபேமிலியோடு வந்து தான் பார்க்கணும். இந்த படம் வந்து ஃபேமிலியோடு வந்து பார்க்க வேண்டிய படம். இது வந்து ஃப்ரெண்ட்ஸு இவங்க அப்படின்னு வந்தாங்கன்னா கூட கமெண்ட்ஸோ ஏதோ அந்த மாதிரி பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபேமிலியோடு வந்து ஒர்த்தாக வாட்ச் பண்ணுற படம். ஹாய், உண்மையிலே படம் ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. ஐயோ கவின் நயன்தாரா, ஐயோ நயன்தாரான்னு சொல்லாவே நமக்குலாம் பாருங்க அப்படியே ஒரு மாதிரி சிலுக்குது. ஏன்னா நான் போன படத்தில் டாக்ஸி பார்த்துருப்போம். நயன்தாராவாது அப்படி வெறுத்தாச்சு. இதில் வந்து ரொம்ப அழகாக சூப்பராக க்யூட்டாக வில்லேஜில் ஒரு அழகான ஒரு கிராமத்து பொண்ணை பார்த்த மாதிரி ரொம்ப ஃபீல் ஆயிடுச்சு. அது இல்லாமல் ஒரு சில இடங்கள் பார்க்கும்போது நமக்கே ஃபீல் ஆகிடுது. அந்த கக்கூசில் அழுவாங்க பாருங்க நயன்தாரா படம். ஐயோ என்னடா நம்ம அப்படின்னு நமக்கே ஒரு மாதிரி அழுக வந்துருச்சு. ஸ்க்ரீனில் பார்க்க நமக்கு ஒரு ஃபீல் ஆயிடுச்சு. அந்தளவுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. ஒரு யங்ஸ்டருக்குலாம் பிடிக்கிற மாதிரி இப்போ காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி பண்ணியிருந்தாங்க. நல்லா இருந்துச்சு, எல்லாமே நல்லா இருந்தது. கெமிஸ்ட்ரி ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒன்றும் நல்ல மெசேஜெலாம் ஒன்றும் சொல்ல வரல. இப்போ வேறு சின்ன பசங்க என்ன பண்ணுவாங்க, லவ் பண்ணுன்ற பேரில் போய் ஒவ்வொரு பொண்ணாக பார்ப்பாங்க. அந்த பொண்ணு செலக்ட் பண்ணல, திரும்ப வேறு பொண்ணுன்ட்டு போகும்போது ஒரு கடத்துக்கு மேலே போய் வேறு மாதிரி ஒரு இது போவாங்க. அந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து அழகாக சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் நல்லா இருந்தது பார்க்குறது எல்லாமே. பிரபு சார், அப்புறம் வந்து நம்ம பாக்யராஜ் சார். ஐயோ பாக்யராஜ் சார் சொல்லி அவனுங்க ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாருங்க. ஏங்க அவரெல்லாம் பார்க்கும்போது இல்லைன்றத ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. மற்றபடி படத்தில் ரொம்ப ரசிக்க முடியாது, நம்மளை சிரிக்க வச்சுட்டு போயிட்டார். அந்தளவுக்கு சொல்லணும். எல்லாமே எதுவுமே குறைகள் எல்லாம் நல்லா இருக்குது. படம் பார்க்கலாம். படம் நல்லா இருந்துச்சு. ஒரு ஹோல்சமாக ஒரு சாட்டிஸ்ஃபைடான ஒரு படம்னு சொல்லலாம். ஏன்னா நம்ம எல்லாருமே லைஃப்பில் ஏதாவது ஒரு ஸ்ட்ரகிள் இருக்கும். அந்த ஸ்ட்ரகிளில் இருக்கும்போது நம்ம படம் பார்க்கலாம், என்டர்டெயின்மெண்ட்டுக்குன்னு நம்ம வருவோம். இதில் வந்து என்டர்டெயின்மெண்ட் இருக்குது, ஒரு எமோஷன்ஸ் இருக்குது, சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்குது, ஹோல்சம் இருக்குது. பார்த்துட்டு வெளியில் வரும்போது ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்கும் நமக்கு. ஓகே வாவ் சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு. கவின் சாருக்கு படம் பார்த்துட்டு நம்ம வெளியில் எப்படி அவர் ஒரு நல்ல ஆக்டரா, ஒரு நல்ல ஒரு ஃபேமிலிக்கான ஒரு படம் கொடுக்குற ஒரு ஆக்டரான்னு நம்ம ஃபீல் பண்ணிட்டு எப்படி வந்தோமோ அதே மாதிரியான ஒரு எமோஷன்ஸ் எனக்கு இருக்குது. சீரியஸாக பார்த்துட்டு வெளியில் வரும்போது சூப்பர்யா அப்படின்னு சொல்லிட்டு பாக்யராஜ் சார் ஏதோ அதை தான் சொல்ல வந்தேன். ஏன்னா அவங்களெல்லாம் என்ன சொல்கிறது, அவங்களோட நாட்டில் இதில் இருக்கும், அவங்களோட பழைய வெர்ஷனோட நாட்டிலாம் இதில் இருக்கும். ஒரு கூஸ்பம் மொமெண்ட்ஸ் இருக்கும். பிரபு சாருக்கு ஒரு எமோஷனான ஒரு சீன் இருக்குது. அந்த சீனுக்குலாம் செம்மையாக ஹோல்ட் பண்ணாங்க. அதோட சீன்லாம் வந்து மினிமம் ஒரு 10 minutes ஆச்சு இருக்கும் அந்த சீனு. அந்த சீனுக்கு நம்ம எமோஷனலாக ஹோல்ட் பண்ணி வைக்கிறது ஒரு பெரிய ரிஸ்க் தான். ஆனால் அந்தளவுக்கு எமோஷனலாக ஹோல்ட் பண்ணி வச்சாங்க. நயன்தாரா மேம், பிரபு சார் இருக்கிற ஒரு எமோஷன் சீன்ஸ் ஒரு செகண்ட் ஹாஃபில் இருக்குது. கண்டிப்பாக அது எல்லாருக்குமே பிடிக்கும். அது ரொம்ப எனக்கு நல்லா கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. அந்த சீன் பார்க்கும்போது சாட்டிஸ்ஃபைடான ஒரு படம். இது இல்லை எல்லாமே இருக்குது. வந்து நிம்மதியாக நின்றுட்டு படம் பார்த்துட்டு சிரிச்சிட்டு அழுதுட்டு சாட்டிஸ்ஃபைடாக வெளில போங்க. வேறு எதையும் தாட் பண்ணாமல் எந்த ஒரு வெளியில் ஏதாவது ஒரு பிரச்சனையா வந்து படம் 2.5 மணி நேரம் பார்த்துட்டு சந்தோஷமாக வெளில போங்க. ஓகே.